தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நல்ல நாளிலே இந்த புதிய ஆலய வளாகத்தில் நாசரேத் சென்டரை திறக்கும்படி தேவன் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி. I thank God for the grace that the Lord has rendered to open this new hall that is Nazareth Hall in this new church premises. இந்த ஆராதனைக்கு நீங்கள் எல்லாரும் இவ்வளவு திரளாய் வந்து கர்த்தரையும் கனப்படுத்தும்படி நீங்கள் வந்திருக்கிறதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் என் மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் I also extend my whole heart gratitude to all of you who have gathered here to glorify the name of the Lord as you have come in large numbers today. உங்கள் எல்லாரையும் நாங்கள் நேரடியாக அழைக்க முடியாவிட்டாலும் எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இவ்வளவு திரளாய் வந்து இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக கர்த்தருக்கு நன்றியை நான் செலுத்துகிறேன். Though we are not able to invite you personally and directly, but we really thank God that you have come here, accepted our invitation, and have come here to glorify the name of the Lord again. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்து இந்த மகிமையான காட்சி காணும்படி என்னை உயிரோடு வைத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். I also thank God for giving me life and also has enabled me to see this great picture, great day, and to glorify the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். The Lord blessed David. அவரை எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தினார். The Lord exalted him above all. அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வாஞ்சையை கொடுத்தார். The Lord gave a great desire in his heart. கர்த்தருக்கு மகிமையும் கீர்த்தியுமாய் இருக்கும்படி ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டுவதற்குள்ள விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். The Lord gave the desire to build a great house of the Lord, the temple of God, that might be more exceedingly glorious and great in the world. அதற்குரிய பொன்னை கொடுத்தார். The Lord gave the gold that is required. அதற்குரிய பொருளை கொடுத்தார். The Lord gave the goods that is required. அதற்குரிய ஆட்களை கொடுத்தார். The Lord gave the human resources that is எல்லாவற்றையும் கொடுத்து having given everything. தாவீதை மாத்திரம் அதை பார்க்க அனுமதிக்கவில்லை. The Lord did not permit David to see that. ஆனால் பெரிய அளவற்ற கிருபையினால் But by the grace of God, தேவன் தந்த விருப்பத்தை தரிசனத்தை இன்றைக்கு என்னுடைய கண்களால் இந்த பூமியிலேயே காணும்படி எனக்கு தேவன் கொடுத்த ஜீவனுக்காக அவருக்கு நன்றி. I thank God for giving me this life and grace, that the Lord has rendered me grace to see this great thing today in this world even. இது நான் பெரிய சிலாக்கியமாய் நான் கருதுகிறேன். I consider this to be a great privilege and blessing. நிச்சயமாய் இந்த தேவாலயம் முடியும் போது பூரண சுகத்தோடு நான் இந்த ஆலயத்தில் கால் வைப்பேன் என்று மனப்பூர்வமாய் தேவனை நம்புகிறேன். I also wholeheartedly believe that when this church construction completes, I will again enter this place with all good health. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் செய்கிற கர்த்தர் இதுவரைக்கும் செய்து கொண்டு வருகிறார். The Lord has been doing all the things so far, who does everything beyond what we ask or what we think of. இனிமேலும் அவர் செய்து முடிப்பார். And He will also do it henceforth. இந்த சம்பவத்தை நான் நினைக்கும் பொழுது When I think about this incident, சங்கீதக்காரன் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது போல, as Psalmist says in 2 Samuel chapter 7 and verse 18, தேவாலயத்துக்குள்ளே அவன் பிரவேசித்து he entered into the temple of God. தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று கதறி, And as he said, Lord, who am I, O Lord God, and what is my house that you have brought me this far? நானும் இந்த நாளிலே அதையே நினைக்கிறேன். I also think of the same thing on this day. இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், Lord, who am I that you have brought me so far? என் வீடு எம்மாத்திரம். What is my house, Lord? திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 மாவடி என்ற ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஏழை
குடும்பத்திலே பிறந்தவன். I was born in an Avadi village in Tirunelveli district in a very poor family. வறுமை நிமித்தமாக என்னுடைய 14வது வயதில் இந்த ஆவடிக்கு மளிகை கடையில் வேலை செய்கிற கூலிக்காரனாக நான் கொண்டு வரப்பட்டேன். I was brought as a laborer to this Avadi to work in a provision shop at the age of 14 years because of my poverty. அந்த நாட்களை நான் நினைக்கும் போது When I think about those days, கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கு இந்த பெரிய சிலாக்கியமான நிலைமை நினைத்து என்னால் கதறாமல் இருக்க முடியவில்லை. when I look at the present situation which the Lord has rendered so graciously upon me, I cannot stop my crying. உண்மையாகவே தேவன் கொண்டு வந்திருக்கு. Truly the Lord has brought me. மோசே உபாகமம் 1:31 சொன்னது போல, As Moses says in Deuteronomy 1:31, அவர் என்னை வெறுமையா கொண்டு வரல. He did not bring me empty-handed. என்னை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்திருக்கு. The Lord has carried me as a man carries his son. அவருடைய கரத்தின் கிரியைகளை நான் பார்க்கும்போது When I look at the works of his hands, எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு அதிசயமா இருக்கு. how miraculous and how wondrous they are. இந்த நிலையை நான் கனவிலே கூட கண்டதில்லை. I have never even dreamt about this situation in my dream. ஆவடி, தாபரம், மயிலாப்பூர், சாந்தோம், வண்ணாரப்பேட்டை போன்ற இடங்களிலே கூலிக்காரனாக நான் அலைந்து கொண்டிருந்தேன். I was like a laborer wandering out for wages in Avadi, Pattabram, Santhom, Mylapore and Washermanpet. தாவீது ஆடுகளுக்கு பின்னே அலைந்தது போல என்னுடைய வாலிப நாள் அலைகிற நாட்களாக இருந்தன. Like how David was behind a sheep, my youthful days were behind all those works. ஆனால் 67ஆம் ஆண்டிலே சகோதரர் கோவிந்த சுவாமி என்கிற ஒரு வாத்தியார் மூலமாக இந்த ரட்சிப்பை நான் சுதந்திர கர்த்தர் உதவி செய். But in the year 1967, through a teacher named Govind Swami, the Lord has enabled me to get this salvation. ஆண்டவருக்கு என்னை முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். I completely committed myself to the Lord. அன்பான பாஸ்டர் ராசையா எருக்கஞ்சேரில் ஊழியம் செய்தார்கள். Beloved Pastor Rasaya was doing his ministry in Irukkancheri, அவருக்கு நடத்தப்பட்டேன். and I was led through him. சில மாதங்கள் அங்கே ஆராதித்து நேரடியாக என் மதிப்புக்குரிய கனத்துக்குரிய பாஸ்டர் சுந்தரம் நடத்தப்பட்டேன். And after attending the service for some months over there, I again shifted to my honorable respected pastor, Pastor Sundaram. மிக ஏழ்மையான நிலைமையில அந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். So I came to that ministry in a very poor state. அவர் என்னை ஒரு போதகராக அல்ல, ஒரு தகப்பனாக என்னை அன்பு கூர்ந்து என்னை கண்டித்து என்னை உபதேசித்து என் மேல் தனி கவனம் செலுத்தி என்னை ஒரு ஊழியனாக உருவாக்கினார். So he did not treat me like a pastor, but he treated me like a father, and he also loved me, he rebuked me, he encouraged me, he motivated me, and also led me into this. என்னுடைய சுபாவங்களிலே அதிகமாக அவர் இடைப்பட்டார். And also he ministered and intervened in my character as well. அதிக மணி நேரம் என்னோடு செலவு பண்ணினார். He also spent much of his time with me. இன்றைக்கு நான் ஒரு ஊழியனாக இருப்பதனுடைய மிக முக்கிய காரணம் என் தகப்பனாகிய சுந்தரம் அவர்களால் தான். Today the most important reason I am being a pastor is because of my father, Pastor Sundaram. நான் எவ்வளவு முரடனாக இருந்தோம் அவர் மன்னித்து உபதேசித்து எனக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து இன்றைக்கு என்னை ஒரு ஊழியனாக அவர் உருவாக்கி இப்ப இருக்கிறார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். I was so violent, but he also forgave me, and he also encouraged me, he preached me, and he also led me into parts of ministry, and also made me a great pastor so much. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதற்கு பின்பதாக பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் என் மேல் மிகுந்த அன்பு காட்டி என்னை வழி நடத்தினார்கள். Later, Pastor Sam Sundaram also showered much love upon me and also led me into this ministry. 1973
ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி நான் பாஸ்டர் சுந்தரம் அவர்களாலே இந்த ஆவடி விழித்து கொண்டு வரப்பட்டேன். On June 11, 1973, I was brought to this Avadi ministry by Pastor Sam Sundaram. அதற்கு முன்னதாக இந்த ஊழியத்தை சகோதர ஜெரோம் தியாகராஜன் அவர்கள் மிகுந்த கவனமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். Prior to that, Pastor Jerome Tyagarajan was taking care of this ministry very carefully. அவர்கள் ரயில்வே பணியாளர். He was a railway employee. அதையும் பார்த்து கொண்டு இந்த ஊழியத்தையும் அவர் ஸ்தாபித்தார். So he was also together taking care of the railway work and also this ministry. முழு நேர ஊழியன் ஒருவன் தேவை என்பதற்காக என்னை கொண்டு வந்தார். And since they need a full-time pastor, they brought me here. பாஸ்டர் என்னை ஒரு வாடகை வீட்டிலே விட்டுவிட்டு Pastor let me into a rented house. 100 ரூபாயை கையிலே கொடுத்து And he gave me 100 rupees in my hand. எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்ப வேண்டும். You have to trust the Lord in everything. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். You have to look unto the Lord. கர்த்தர் கொடுத்தால் சாப்பிடுங்கள். If the Lord gives you, you eat. இல்லாவிட்டால் இந்த ஆவடியிலேயே சாவுங்கள் என்று சொல்லிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். And he said, if the Lord doesn't provide you, otherwise you die in this Avadi. And he took this car and went away. திசை தெரியாத ஒரு காட்டிலே 100 ரூபாயை வைத்துக்கொண்டு ஆவடி ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். We started this Avadi ministry with 100 rupees in our hands in a way where we don't know any directions in the forest. இந்த 50 ஆண்டுகள் ஊழியத்திலே அநேகர் பார்க்கிறது என்னைத்தான். So in this 50 years of our ministry, many people look at me. ஆனால் ஒன்றை மறந்து போகாதிருங்கள். But don't forget one thing. இந்த ஊழியம் இவ்வளவு மகிமையாய் வருவதற்கு காரணம் ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கும் ஒரு மனுஷனுடைய தோல்விக்கும் பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வார்கள். But the most important reason for the great success of this ministry is, as they say in English, there is a woman always behind the success and failure of any man. எனக்கு அருமையாய் கொடுத்த மனைவியை 50 ஆண்டுகள் என்னோட துணை இருக்க பண்ணி இந்த ஊழியத்தில் அவர்கள் செய்து கொண்டு வர பணியை நான் மறக்காமல் இருக்கவே. I can never live without forgetting the greatest work that is being done by my wife, who was with me for this all 50 years doing all the ministry and also my personal work. அவர்கள் என்னை விட அதிகம் படித்தவர்கள். And she is more educated. அரசாங்க பணியாளர். And she was a government employee. நல்ல குடும்பத்தில் பிறந்து பெந்தெகோஸ்தே முறைப்படி வளர்க்கப்பட்ட. And she was born in a very good family and she was brought up with all Pentecostal policies. நான் அவர்களுக்கு புருஷன் ஆவதற்கு எந்த தகுதி எனக்கு இல்லை. So I do not have any kind of eligibility to become a husband for her. ஆனால் அவர்கள் என்னை மனப்பூர்வம் ஏற்றுக்கொண்டு தங்கள் பணியை ராஜினாமா என்னோடு இந்த ஊழியத்தில் இணைந்தார்கள். But she accepted me wholeheartedly and resigned her government job, and she also joined with me in this ministry. அவள் குடும்பத்தார் எல்லாரும் அவளை வெறுத்தார்கள். Her family entirely hated her. ஆனால் இந்த 50 ஆண்டிலே ஒரு நாளும் தன்னுடைய விருப்பத்தை கேட்டதில்லை. But in this 50 years, she never asked any of her desire. விரும்பி ஒன்றை அவர்கள் பெற்றதில்லை. She never received anything that she wished. தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு அதிகம் போனதில்லை. She has not visited her native houses much. கைவிட்டு எண்ணுகிற நாட்கள் தான் தன்னுடைய பெற்றோரை பார்க்க போயிருக்கிறார்கள். அது என்னோடு கூட. And we can even count the number of times that she visited her parents, that too along with me. அவ்வளவாக அவர்கள் தியாகம் பண்ணினார்கள். She sacrificed so much for me. இந்த சபையிலே உள்ள அநேக ஐஸ்வர்யவான்களை அவர்களுக்கு தெரியாது. She does not know much of the rich people in our church. ஆனால் ஒவ்வொரு ஏழை விதவை அவர்களுக்கு தெரியும். But she know each and every poor widow.